ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பங்குனி உத்திரத்துக்கு முந்தின நாள் எடுத்த விலாக் இது. பங்குனி உத்திரத்துக்காக நாங்கள் ஒரு 5 days போல் விரதம் இருந்து பால் குடம் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். சென்னையில் இருக்க முருகர் கோயிலில் தான் நாங்கள் வந்து பால் குடம் வந்து எடுக்க போகிறோம். ஸோ அதனால் சென்னைக்கு வந்து கிளம்புற அன்னைக்கு எடுத்த விலாக் தான். அன்றைக்கி டே வந்து காலையில் ஒரு 4:30 போலவே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சென்னை போயிட்டு வர ஒரு 4 days ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் வீடியும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்ற பிளானில் தான் ஏர்லியராக எழுந்து வாசல்லாம் கூட்டி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்கள் நாத்தனார் வீடு வந்து சென்னையில் இருக்குது. ஸோ அவங்க அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கோயிலில் போய் பால் குடம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு தான் பால் குடம் வந்து எடுக்கிறோம். நானும் சிஸ்டர் ஃபேமிலியும் தான் ஒன்றா கிளம்புறோம். ஸோ அதனால் கொஞ்சம் குயிக்காக எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பால் வந்து வச்சுருந்தேன் காஃபி போடுறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சுருந்தேன். ஏன்னா குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் கார சட்னியும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு காஃபியும் குடிச்சிட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நாங்கள் விரதம் இருந்தோம் இல்லையா. ஸோ பூஜையை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து பால் குடம் எடுத்துகிட்டு நாங்கள் ஊருக்கு வந்து தான் வந்து பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் சரி இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாக்ஸில் ஆற வச்சு தான் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கவரில் போட்டு நம்ம வந்து த்ரோ பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால அப்புறம் 2-3 பாட்டில் வந்து தண்ணியும் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காலையில் வந்து ஒரு 6:30க்கெலாம் வந்து கிளம்பியாச்சு. எங்களுக்கு வந்து 7 o'clock போல் ட்ரெயின். ஸோ 6:30க்கெலாம் கிளம்பி நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயாச்சு. பாப்பாவுக்கு வந்து ஒரு லாங் ட்ராவல் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ லாங்கில் வந்து கூட்டிகிட்டு போகிறது. நாங்கள் வந்து பெருசாக வந்து ட்ராவல் பண்ணி பாப்பா கூட்டிகிட்டு போனதே இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரு 6:45 கிட்டே நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்குள்ளே எங்களோட சிஸ்டர் ஃபேமிலியும் வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே அங்கே மீட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 to 15 minutes வந்து ட்ரெயின்லாம் வந்துடுச்சு. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். அந்த முருகர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு சக்தி வாய்ந்த கோவில். அம்பத்தூரில் இருக்கிற முருகர் கோயில். ஸோ அது வந்துட்டு நான் மேரேஜ் ஆன புதுசில் ஒரு தடவை எடுத்தேன். இதுதான் செகண்ட் டைம். லாஸ்ட் டைம் பாப்பா வந்து பிறந்து 4 days இருக்கும்போது பங்குனி உத்திரம் வந்தது. நான் வேண்டிக்கிட்டு நல்லபடியாக குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பால் குடம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பங்குனி உத்திரத்துக்கு 4 days முன்னாடியே பாப்பாவும் பிறந்துட்டாங்க. பாப்பாவோட ஃபஸ்ட்டு ட்ரெயின் ட்ராவல்னால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு 1:30 போல் நாங்கள் வந்து எக்மோர் வந்து ரீச் ஆயாச்சு. எல்லாருக்குமே சரி டயர்டு. நான் மார்னிங் சீக்கிரம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வந்ததுலாம் ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தது. கேப் புக் பண்ணி அண்ணி வீட்டுக்கு வந்து போயாச்சு. அங்கே வந்து அவங்க லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். குட்டீஸுக்கு எல்லாமே ஒரே ஜாலி. அவங்க அத்தை வீட்டுக்கு வந்தது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் ட்ராவல் எல்லோரும் சேர்ந்து வந்தது இதெல்லாமே ஒரு மாதிரி ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நெக்ஸ்ட் vlogல வந்து நாங்கள் கோயிலுக்கு போனப்போ எடுத்தது. அதுக்கப்புறம் உங்கள் சென்னை போயிட்டு நாங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம் அப்படின்றது எல்லாமே வந்துட்டு கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார்